முடி வளர்றதுக்கு பாவம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க மேம் ஃபோன் பண்ணி. ஏய் நான் எவ்வளோ கேட்குறியேடி நித்யா மேம்கிட்ட, முடி வளர்றதுக்கு ஒரு ஐடியா கேளுடி. என் பொண்ணுக்கு முடி கொட்டுது, ஹீட் ஆகுது, டென்ஷன் ஆகுது, முடி கொட்டி இவ்வளோ ஒரு நீட்டு முடியெல்லாம் இத்தினூண்டு ஆயிடுச்சு. இப்போ முடி நல்லா காடு மாதிரி முடி வளரணும் மேம், செழிப்பா. முடி தானே மேம் பெண்களுக்கு அழகு. அந்த முடி வளர்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ இந்த ஹேர் ஃபால் ஏன் ஏற்படுது மேம்? ஒரு ஆயில் சொல்லுங்க மேம், ஒரு ஹேர் பேக் சொல்லுங்க, எல்லாமே ஓகே. நம்ம இன்டர்னல் வேர் பகுதிக்கு நம்ம வந்து சரியான உரமோ தண்ணியோ ஊத்துனா தானே செடி நல்லா வளரும். கரெக்டா சொன்னீங்க. உணவு முறை குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், பேரண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம கவனிச்சு கொடுக்கறது, அது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி கிடுகிடுன்னு வெயிட் கெயின் குழந்தை ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதுல ஹெல்த்தியா குழந்தைகளுக்கு இருக்க முடியுமா? ஸோ ஏன் இந்த டீனேஜ்ல இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்றத கொஞ்சம் கவனத்துல நம்ம எல்லாருமே வச்சுக்க வேண்டிய கட்டாயம். இப்போ ஹேர் க்ரோத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தைராய்டு இஷ்யூஸ்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு, அடுத்தது ஹேர் க்ரோத்துக்கு பெஸ்டா இந்த ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம் டெய்லி ரெகுலரா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஹேருக்கான ஆயிலும் நம்ம கொடுக்கணும். நிறைய அது லோ ஃப்ளேம்ல விறகு அடுப்புல தான் காய்ச்சுவோம். 2 நாள் ஒருத்தர் 2 பேர் கூடவே இருந்து செய்யணும். இந்த ஆயில செஞ்சு எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய ப்ராசஸிங் தான் அதெல்லாம். எனக்கு அது ஹீட் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்போம். அந்த ஹீட் ஒரு நாள் நான் உட்காந்தேன்னா அது அந்த சூடு தணிகிறதுக்கு 4 நாள் நம்ம ஆயிடும். பட் அந்த ஆயில் எடுத்து அந்த கொடுக்கும்போது ரிசல்ட் பாத்தீங்கன்னா நல்ல வேற லெவல்ல இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கள் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்கள் நித்யா மேம் வந்து பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் ஏன் குணமாகி போகிறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. இங்கே வந்து ₹1 காயின் எடுத்து வர்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எடுக்க போகிற அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அந்த ₹1 போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னா ஆதம்பாக்கத்துக்கு வரலாம். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்க்கலாம். இல்லை தாம்பரம் பக்கம் இருக்கீங்கன்னா அங்கே எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது, அங்கேயும் அவங்க என்றைக்கு வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் எங்கேயுமே வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம்ங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் மருந்தும் இங்கே சப்ளை ஆகுது. வெளிநாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா ஊருக்குமே இங்கே மருந்து சப்ளை ஆகுது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர்ற அத்தனை பேரும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் மேம் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்கு குணம் ஆகிறதுக்கு மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்றதை அவங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. எல்லாமே இங்கே நாடி பிடிச்சி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வாங்க அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஆரோக்கியமாக போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நம்ம நிறைய விஷயம், நிறைய சீக்ரெட் எல்லாம் நீங்கள் சொல்லி மக்கள் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி, நித்யா வந்து எனக்கு இவ்வளோ ஐடியா கொடுக்குறாங்க, மைத்ரேயன் முகூர்த்தத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்போ சொல்வீங்க எப்போ, நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது மேம், நேரில் வந்து உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்க பாடிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சொல்வீங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நான் கூட அன்னைக்கு நான் பார்த்தேன், நானே உங்களை கேட்டேன், கால் வலிக்கு என்னன்னு கேட்டேன், வாங்கன்னு கிட்ட கூப்பிட்டு என்னோட நாடி பிடிச்சி பார்த்து தான் நீங்கள் சொல்லி தான் எனக்கு மருந்து கொடுக்குறீங்க. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும், உங்கள் உடம்புக்கு என்ன சாப்பிட்டா செட் ஆகுன்றதை பார்த்து எங்கள் மேம் கொடுப்பாங்க. அப்போதாங்க அதாங்க நல்லது. கரெக்ட் தானே மேம் நான் சொல்கிறது? சரியா மேம்? இப்போது நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக முடி வளர்கிறதுக்கு பாவம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க மேம் ஃபோன் பண்ணி. ஏய் நான் எவ்வளோ கேட்குறியேடி நித்யா மேம்கிட்ட, முடி வளர்கிறதுக்கு ஒரு ஐடியா கேளுடி. என் பொண்ணுக்கு முடி கொட்டுது, ஹீட் ஆகுது, டென்ஷன் ஆகுது, முடி கொட்டி இவ்வளோ ஒரு நீட்டு முடியெல்லாம் இத்தினூண்டு ஆயிடுச்சு. இப்போ முடி நல்லா காடு மாதிரி முடி வளரணும் மேம், செழிப்பா. முடி தானே மேம் பெண்களுக்கு அழகு. அந்த முடி வளர்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மேம், ரீசன்ட் ஒரு 6 months பார்த்தோம்னா டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ரொம்ப கொட்டுது.
அந்த 22 இயர்ஸ் தான் ஆகுது, 17 12 இயர்ஸ் ஆகுது. ஸ்கூல் போற குழந்தைங்க, காலேஜ் போற குழந்தைங்களுக்கே கொத்து கொத்தா கொட்டுது மேம் அப்படியே. அப்போ அதுக்கு வந்து வயது வித்தியாசமே இல்ல. ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேர் ஃபால் ஏன் ஏற்படுது மேம்? ஒரு ஆயில் சொல்லுங்க மேம், ஒரு ஹேர் பேக் சொல்லுங்க, எல்லாமே ஓகே. நம்ம இன்டர்னல் வேர் பகுதிக்கு நம்ம வந்து சரியான உரமோ தண்ணியோ ஊத்துனா தானே செடி நல்லா வளரும். கரெக்டா சொன்னீங்க. அப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யாத வரைக்கும் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வராங்க. அது என்ன டைப் ஆஃப் ஹேர் ஃபால்ன்றது நமக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு மெடிசன் கடன் எழுதி 3 மெடிசன் மட்டும் 1 மந்த் மேம் ஆயில் கொடுங்களேன். ஆயில் நான் குடுக்கறேன், இதை சாப்பிட்டாதாங்க. எனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் உள்ள சாப்பிடவே முடியாது மேம். அப்ப வெளியில இருக்கிறது மட்டும் எப்படி வளரும்? நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா மேம், பிளட் பியூரிஃபையர் இதுல கொடுத்துரும். கண்டிப்பா பிளட் பியூரிஃபையர் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க எவ்வளவு பிளட் இருக்கு, இது என்ன ப்ராப்ளம், இது எதனால கொட்டுதுன்றது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க. அது பார்த்தா தான் நல்லா இருக்கும். இப்போ பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெரி குட். செகண்ட் பாயிண்ட், நம்ம என்ன பண்ண போறோம், லிவர் டானிக் கொடுக்க போறோம். கல்லீரலுக்கும் முடிக்கும் என்ன மேம் சம்பந்தம், நல்லா தான் எனக்கு டைஜஷன் ஆகுது அப்படின்வாங்க. என்னன்னா அவங்கள நான் வந்து கன்சோல் பண்றதுக்காக சொல்ல, ஃபேக்ட் இதுதான். கல்லீரல் பலம் பெற்றால் மட்டுமே நம்மளுடைய சருமமும் கூந்தலும் நன்றாக இருக்கும். இது ஒரு சைன். தலைமுடி கொட்டுதா, முகத்திலயோ இல்ல உடம்புலயோ அங்கங்க கருமை நிற திட்டுகள் வருதா, அப்போ கல்லீரல்ல பிரச்சனை இருக்கு, அதை கிளென்ஸ் பண்ணணும். அதுக்கான லிவர் டானிக் நம்ம கொடுக்கணும். இது செகண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். மலச்சிக்கலை சரியாகாத வரைக்கும் நம்ம என்னதான் தலையில அப்ளை பண்ணாலும் சரி, ஹேர் ஃபால்க்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது 3 நம்ம சரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிடுற உணவு உடலை சத்தாக மாறி அது தலைக்கும் போய் சேர்ந்து முடி நல்லா வளரும். இன்னொன்னு, அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தலையோட அந்த முடியோட வேர் பகுதியை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அதுவும் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயத்தையும் நம்ம சரி பண்ணணும். பிளட் பியூரிஃபையர் எடுக்க போறோம், லிவர் டானிக் எடுக்க போறோம், குடலை சுத்தமாக்கி கான்ஸ்டிபேஷன் இல்லாத மருந்துகளும் நம்ம எடுத்துட்டு டயட்டும் நம்ம எடுக்க போறோம். அடுத்தது ஹேர் growth நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ இதுக்கு நம்ம ஆயிலோ ஹேர் பேக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய நம்ம யூஸ் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட்டே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்களே, ஃபர்ஸ்ட் டைம் ஏஜ் அட்டன் பண்ற பியூபர்ட்டி டைம்ல இருந்து நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நம்பவே மாட்டீங்க மேம், நிறைய பெண் குழந்தைகளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும். அந்த ரிப்போர்ட் இர்ரெகுலர் பீரியட் ஆகுது, வரவே இல்லை. ஏஜ் பாத்தீங்கன்னா 13, 15, 17 ரிப்போர்ட் பார்க்கும்போது திக்குன்னு இருக்கு. பிசிஓடி ப்ராப்ளம் எப்படி இந்த குழந்தைக்கு வந்துச்சு? அதே டைம்ல அவங்க வெயிட் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு. 80 kg இருக்காங்க, 92 kg. ஏஜ் பார்த்தீங்கன்னா 16 தான் இருக்கும். 16 வயது பெண் குழந்தை 92 கிலோ எப்படி வராங்க? அப்போ நம்மளுடைய டயட் ஹேபிட். குழந்தைகளுக்கு வீட்டுல வேலை கொடுங்க, உட்கார வச்சே வளர்க்காதீங்க பெண் குழந்தைகளை. டைட்டா ட்ரெஸ் கொடுக்காதீங்க. லெகின் போடுறீங்க, ஜீன் போடுறீங்க, எப்படி நமக்கு காற்றோட்டம் இருக்கும்? உணவு முறை குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், பேரண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம கவனிச்சு கொடுக்கறது, அது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி கிடுகிடுன்னு வெயிட் கெயின் குழந்தை ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதுல ஹெல்த்தியா குழந்தைகளுக்கு இருக்க முடியுமா? ஸோ ஏன் இந்த டீனேஜ்ல இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்றத கொஞ்சம் கவனத்துல நம்ம எல்லாருமே வச்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். உண்மைதான் மேம். அதனால அதுவும் உணவுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இப்போ ஹேர் க்ரோத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தைராய்டு இஷ்யூஸ்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு, அடுத்தது ஹேர் க்ரோத்துக்கு பெஸ்டா இந்த ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம் டெய்லி ரெகுலரா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஹேருக்கான ஆயிலும் நம்ம கொடுக்குறோம். நிறைய சொல்லியிருக்கோம், நிறைய தைலம் இருக்கு மேம். நம்ம கிட்டே கிட்டத்தட்ட 11 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் இருக்கு. வெரி குட். அப்புறம் என்னங்க கவலை? ஹேர் ஆயில் வந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எல்லா பதிவுலையும் அதை சொல்லிட்டோம். மயிலாஞ்சி தைலம் சொல்லியிருக்கோம், அஞ்சனக்கல் கூந்தல் தைலம் சொல்லியிருக்கோம், கரிசாலை மடக்கு தைலம் சொல்லியிருக்கோம். ஸோ இதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குமரி தைலம் சொல்லியிருக்கோம். இந்த தைலங்கள் எல்லாமே கூந்தல் தலைமுடி வளர்ச்சிக்கானது தான். இதுல ரொம்ப எளிமையாகவும் நம்ம டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கும் தனியா முக்கூட்டு தைலம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தைல வகைகள் நம்மளே ஓனா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இதுல பேசிக்
பேசிக்கா பார்த்தோம்னா இந்த குன்றிமணி தைலம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ம் அதாவது அகத்தியர் மாமுனிவர் சொல்வாரு, ம் கிழவனுக்கும் குமரன் போல் முடி காணும் ம் அப்படின்னு. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வார்த்தை. அந்த தைலத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய், கரிசலாங்கண்ணி சாறு, குன்றிமணி விதைகள் 3ம் சேர்த்து செய்யக்கூடிய தைலம். ம் கரிசலாங்கண்ணி சாறு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆமாம் ஆமாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி நாங்க இடிச்சு சாறு எடுப்போம் பாருங்க, அவ்வளோ அயன் அதுல இருக்கும். ம் அந்த சாறு நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அந்த கருமை நிறம் என் கையில இருக்கும். ஓ நகை இடுக்குல எல்லாம் மாட்டி அந்த கையில பாத்தீங்கன்னா ரேகையில எல்லாம் அந்த கருமை நிறம் படும் சாறு எடுத்ததுக்கே. சார் எடுத்ததுக்கே எப்படின்னா தலையில தடவுனா எப்படி இருக்கும்? இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நல்ல கிராமப்புறங்கள்ல கிடைக்கும் பாருங்க. ம் அந்த சாறு எடுக்கும் போதே நமக்கு வந்து அவ்வளவு கருமை நிறத்துல அந்த அயன் நமக்கு தெரியும். ம் அது உள்ளுக்கு எடுக்கும்போது பெஸ்ட் லிவர் டானிக் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். ம் அந்த சாறு எடுத்து இந்த குன்றிமணின்னு சொல்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. ம். அது வந்து நிறைய மருந்துகளுக்கும் நம்ம செய்யறோம், பரிகாரத்துக்கும் குன்றிமணி பயன்படுது. ஓ இந்த குன்றிமணி விதைகளை ம் நம்ம என்ன பண்ணணும், பால்ல ஊற வச்சு ம் மேல் தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய விதைகளை ம் பால் விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த சாரோட கலந்து ம் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சணும். ம் இந்த காய்ச்சறதே 2 நாள் ஆயிடுமே. ம் அது லோ ஃப்ளேம்ல விறகு அடுப்புல தான் காய்ச்சுவோம். 2 நாள் ஒருத்தர் 2 பேர் கூடவே இருந்து செய்யணும். ம் இந்த ஆயில செஞ்சு எடுக்கிறதுக்குள்ள பெரிய பாத்தீங்கன்னா வேலை, பெரிய வேலை. பெரிய ப்ராசஸிங் தான் ஆமா. அதெல்லாம். ஸோ எனக்கு அப்படியே ஹீட் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்போம். அந்த ஹீட் ஒரு நாள் நான் உட்காந்தேன்னா அது அந்த சூடு தணியறதுக்கு 4 நாள் நம்ம ஆயிடும். பட் அந்த ஆயில் எடுத்து அந்த கொடுக்கும்போது ரிசல்ட் பாத்தீங்கன்னா நல்ல வேற லெவல்ல இருக்குமா அதான் நீங்க கஷ்டப்பட்டு காய்ச்சினதுக்கு தைலம். ரிசல்ட்டும் வருது. அது எவ்வளோ ஒரு இது. அப்போ தலைமுடி நல்லா நமக்கு வளரணும்னா முதல்ல உள்ளுறுப்புகளை தூய்மையாக வச்சுக்கணும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாம பார்த்துக்கணும், பாடி ஹீட் ஆகக்கூடாது, கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது, பிசிஓடியோ தைராய்டு இஷ்யூஸோ இதை சரி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹேர் க்ரோத் நல்லா வந்துடும். இது முக்கியமான ஒரு விஷயம். பிராணாயாம பயிற்சி. ஆக்சிஜன் உடல்ல இல்ல, தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையுது, ஆக்சிஜன் குறையுதுன்னா தலைமுடி உதிரதான் செய்யும். அப்போ பிராணாயாம பயிற்சி குழந்தைகளுக்கு தினம்தோறும் சொல்லி கொடுங்க. ஒரு 10 நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி செய்யும்போது நல்ல பிரெயின் நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தலைமுடி நல்லா வளரும், உடலே ஆரோக்கியமாக இருக்கும், ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். இதுதான் சீக்ரெட். நம்ம ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னா இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம செய்யும்போது தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மெடிசன் அப்படியே யோசிப்பாங்க, இது எப்படி நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மந்த் ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லுவாங்க, மேம் க்ரோத் நல்லா இருக்கு, பாடி ஃப்ரீயா இருக்கு, வெயிட் லாஸ் ஆயிருக்கேன், இப்போ பீரியட்ஸும் வந்திருக்கு, நல்ல ரிசல்ட் மேம், நீங்க சொல்லும் போது யோசிச்சேன் அப்படின்னு. இதுதான் ஒரு மருத்துவ முறைனா நம்ம இப்படி இப்படி செய்யும்போது தான் மேம் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ மேம். ஏன்னா கரெக்டாக சொல்கிறீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே இவ்வளோ விஷயங்களும் இருந்ததுன்னா எப்படி முடி வளரும்? நீங்கள் அப்போ ஆரம்பத்துலேருந்தே அதை சரி பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? பார்த்துக்கணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிறைய பேருக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் முடி கொட்டுது. ஏன் கொட்டுது, எதனால கொட்டுதுன்னு தெரியாமல், அதுவும் இப்போ வெயில் காலம் அப்படியே பயங்கரமாக கொட்டுது முடி. மேம்கிட்ட வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கு உண்டான மருந்து, ஆயிலு எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கே என்னன்னு தெரியாது, முடி கொட்டுது, அது ஏன்னு தெரியாது. அந்த காரணம் எங்கள் மேம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ஆயிலு, சொல்யூஷன் எல்லாமே சொல்லுவாங்க. இங்கேயே ஆயில் கிடைக்குது, எங்கள் மேம்கிட்ட ஆயில் கிடைக்குது, வாங்க வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி எங்கள் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து நேரில் பார்த்து குணமாகுங்க. அதுதான் எங்களுக்கு இங்கே. ஏன்னா சும்மா நான் ஏதோ நாங்கள் சொல்கிறோன்றதுல நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு பாடி கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஹீட்டு ஜாஸ்தி இருக்கும், ஒருத்தருக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. ஸோ நேரில் வாங்க, அப்பாயின்மெண்ட் எடுங்க, வாங்க நேரில் வந்து சந்தித்து மருந்து வாங்கி சாப்பிட்டு எண்ணெயெல்லாம் வாங்கி தடவி நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்கிற அந்த கொஞ்ச காலத்து ஆரோக்கியமாக வாழுவோமே. ஓகேவா? தேங்க்யூ.